ஹலோ ஆல். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதமும் கொண்டக்கடலை மசாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு பொரிய விட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சைட் பை சைட் தக்காளி சாதத்துக்கு ஆயிலும் நெய்யும் ஊற்றி ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போகிறதே வதக்கிட்டு தக்காளியே இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா நம்ம தக்காளியை தனியாக எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி ஊற்றி. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சைட் பை சைட் கொண்டக்கடலையுமே ரெடி ஆயிடுச்சு. அதில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுனோன்னா லாஸ்ட்டாக இந்த கிரேவி ரெடி ஆயிடும். இது ரெண்டும்